அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன் இன்ஃபினிட் ரிகப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கோலியோசிஸ். ஸ்கோலியோசிஸ் என்பது முதுகெலும்பு பக்கவாட்டாக வளைந்து காணப்படும் ஒரு நிலை. இது நேராக இருக்க வேண்டிய முதுகெலும்பு எஸ் அல்லது சி வடிவில் வளைந்து காணப்படும். இந்த நிலை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருக்கும் வரக்கூடும். ஒரு தோல் அல்லது இடுப்பு மற்றொன்றை விட உயரமாக தோன்றும். பெரும்பாலான நேரங்களில் காரணம் தெரியாமல் வரும். இதனை இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் என கூறுவர். முதியவர்களில் முதுகெலும்பில் ஏற்படும் வியர் அண்ட் டியர் மற்றும் ஆர்த்ரைட்டிஸ் காரணமாக டிஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் தோன்றலாம். சில நேரங்களில் பிறவிக்குறி நரம்பு தசை இரச்சனைகள், உதாரணமாக செரெப்ரல் பால்சி, மஸ்குலர் டிஸ்ட்ராபி அல்லது காயம், தொற்று அல்லது டியூமர் முதுகெலும்பை அழுத்துவதால் கூட ஏற்படலாம். இதை அறிந்து கொள்ள மருத்துவர் ஆடம்ஸ் ஃபார்வர்ட் பென்டஸ் எனப்படும் பரிசோதனை செய்வார். நீங்கள் இடுப்பு பகுதியில் முன்பாக குனிந்து கைகள் கீழே தொங்கவிடும் போது மருத்துவர் பக்கவாட்டில் இருந்து முதுகில் ஏற்றத்தாழ்வு அல்லது ஹம்ப் இருப்பதை பார்ப்பார். மேலாண்மை: ஆரம்ப நிலைகளில் நிலை மோசமடைகிறதா என தெரிந்து கொள்ள அவ்வப்போது செக்அப் மற்றும் எக்ஸ்ரே செய்யப்படும். நடுத்தர நிலைகளில் வளர்ச்சியில் இருக்கும் குழந்தைகளுக்கு வளைவு மேலும் அதிகரிக்காமல் தடுக்க சர்வைகோ தொரக்கோ லம்பார் சாக்ரல் ஆர்த்ரோசிஸ் அல்லது மில்வாக்கி பிரேஸ் பயன்படுத்தலாம். கடுமையான வளைவு 40 முதல் 50 டிகிரிக்கு மேல் உள்ளவர்கள் ஸ்பைனல் ஃபியூஷன் சர்ஜரி மூலம் முதுகெலும்பை நேராகவும் உறுதியாகவும் வைப்பார்கள். இயன்முறை மருத்துவ சிகிச்சை: பாஸ்டரல் கரெக்ஷன், உட்காரும் நிற்கும் நடக்கும் நிலையை கற்றல். ஸ்ட்ரெச்சிங்: வளைவுகளில் உட்புறம் பக்கத்தில் இறுக்கமான தசைகளை நீட்டுதல். ஸ்ட்ரென்தனிங்: வெளிப்புற பக்கத்தில் பலவீனமான தசைகள் மற்றும் மைய தசைகளை பலப்படுத்துதல். பிரீத்திங் எக்ஸசைசஸ்: ஆழமான மூச்சு பயிற்சிகள் மூலம் வளைவின் உட்புற பக்க மார்பு பகுதியை விரிவாக்குதல். பிரேஸ் ட்ரைனிங்: மில்வாக்கி பிரேஸ் பயன்படுத்தும் முறைகள், தோல் பராமரிப்பு மற்றும் பிரேஸ் அணிந்தபடி செய்யும் பயிற்சிகள் கற்றல். பேலன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங்: உடல் சமநிலை மற்றும் இயக்க ஒத்திசைவை கூட்டுதல். ஹோம் ப்ரோக்ராம்: வீட்டில் தினமும் உடற்பயிற்சிகள் மற்றும் சரியான உடல்நிலை பழக்கம் தொடருதல். ஃப்ளெக்சிபிலிட்டி: உடல் நெகிழ்வுத்தன்மை மேம்படுத்துதல். ஸ்க்ராப் மெத்தட்: தனிநபரின் வளைவுக்கேற்ப மூச்சு மற்றும் நிலைப்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் முறை. யோகா மற்றும் பில்லட்ஸ் மூலம் வலியை குறைத்து உடல் இயக்கத்தை மேம்படுத்தலாம். வளைவு மேலும் மோசமடையாமல் பாதுகாக்கலாம். மேலும் தகவலுக்கு இன்றே பின்தொடருங்க. நன்றி.